இங்க நின்னா மாட்டி போன்னு பேசிட்டு இவ்வளவு வேகமா போறியா? நீ என்ன சமாளிச்சாலும் உன் மனசுல இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். சிவா, அக்கா. சிவா. என்னக்கா, என்கிட்ட ஏதாவது சொல்லுமா? இல்ல, அடிபட்டு வந்தாரே, அவர் அதுக்கப்புறம் எப்படி இருக்காருன்னு விசாரிச்சியா? யாருக்கு அடிபட்டுச்சு? நீங்க யார பத்தி கேக்குறீங்க? அவர்தான், பாவையோட அப்பாவை பத்தி தான் கேக்குறேன். ஓ, உங்க ஹஸ்பண்டா? என்ன, நீ போய் பாத்தியா இல்லையா? ஆம், பாத்தக்கா. ஒன்னும் ப்ராப்ளம்லாம் இல்ல. மாம்ஸ் இப்போ ஓகேவா தான் இருக்காரு. அப்படி அசால்ட்டாலாம் இருக்க வேணாம். உடனே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. சரிங்கக்கா, நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நம்ம வீட்ல வேற இருக்காரு, அவருக்கு இந்த டைம்ல எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். மத்தபடியெல்லாம் நீ எதுவும் நினைச்சுக்காத. அக்கா, நான் ரொம்ப பிரில்லியன்ட், எனக்கு நல்லா புரியுதுக்கா. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. என்னோட போன நீ எடுத்து கேம் விளையாடினியா? போனை எங்க வச்சிருக்க? குடு. இல்லையா? ஏன் போனை எங்க வச்சிருக்க? எங்க? உன்னோட அப்பா ரூம்லயா? அங்க எதுக்கு நீ என் போன் எடுத்துட்டு போன? போ, போய் எடுத்துட்டு வா. போக மாட்டியா? ஏய் பாவை, சும்மா விளையாடிட்டு இருக்காத. ஏன் போனை எதுக்கு அங்க எடுத்துட்டு போன? போய் நீதான் எடுத்துட்டு வரணும். போன்னு சொல்றேன்ல. ஏய் பாவை, பாவை சொன்னா கேளு. ஏய் ஏய், ஒண்ணுதான் பாவை. பொண்ணு இரு, வந்து வச்சுக்கிறேன். நீங்களும் நானும் மறுபடியும் சேர்ந்து வாழ்றது நடக்காது. நான் பிரிஞ்சிருந்தாலும் உங்க மேல நான் வச்சிருக்கிற லவ் என்னைக்குமே மாறாது. நீங்க இங்க இருந்து போறதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இவ என்ன செழியன் ரூம்ல இருந்து வரா? ஐயோ, எல்லாமே கெட்டிடும் போல இருக்கே. இந்திரா, என்னம்மா அவன் ரூம்ல இருந்து வர? ஏதாவது பிரச்சனை பண்ணானா? சொல்லு, நான் அப்ப என்னன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாவை என் போனை அவர் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டா, அதுதான் போய் எடுத்துட்டு வரேன். இந்திரா, ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் இந்திரா, நீ மனசு மாறிட்டியா? அப்படி எதுவும் மாறிடாதே இந்திரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு தடவை நீ அவனை நம்பி போய் நீ பட்டதெல்லாம் போது இந்திரா. அவனாலதானே நம்ம பாவைக்கு இப்படி ஆச்சு. மறுபடியும் உங்களை அவங்கிட்ட அனுப்பிட்டு என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. இல்ல சித்தி, நான் மாறல, மாறவும் மாட்டேன். எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே நான் அதை பத்தி எல்லாம் நினைக்க போறதில்ல. என் குழந்தைதான் எனக்கு எல்லாமே, அவளுக்கும் அப்படிதான். அதனால நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு.
என்ன அவசரம் இப்போ பொறுமையா சாப்பிட வேண்டியதானே? இந்திரா, என்கிட்ட ஏதாவது பேசணும்னா தயவு செஞ்சு பேசு. ஏன் இப்படி யோசிச்சுட்டே இருக்க? உங்க அப்பா தான் வீட்டுக்கு கூப்பிடுறாருல்ல, போக வேண்டியதுதானே. உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க அங்க இருக்கணும். ஒண்ணு பண்ணு, நீயும் வா, நாம ஒன்னா போலாம். வரமாட்டல்ல, அப்ப நான் மட்டும் எதுக்கு போகணும்? என் பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லாத இடத்துல நானும் இருக்க போறதில்ல. ஓவரா பண்ணிட்டு இருக்காம ஒழுங்கா உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. இல்லன்னா தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட உங்களை வரவிடாம பண்ணிட்டேன்னு அதுக்கும் சேர்த்து என்னதான் குறை சொல்லுவாங்க. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஏன் முடிவு இதுதான். ஊருக்கு போனா உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். இல்லனா கடைசி வரைக்கும் போக போறதில்ல. அப்புறம் இந்த விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ணாத ப்ளீஸ். ஐலி, நானும் நீ வராம எங்கேயும் போக மாட்டேன், புரியுதா? டேய், பேசாம சாப்பிடுங்க ரெண்டு பேரும்.